டண்டனக்கா என்ற பாடல் மற்றும் தான் தொடர்பான காட்சிகள் ரோமியோ ஜூலியட் படத்தில் இடம்பெற டி. ராஜேந்தர் சம்மதித்து விட்டதால் பிரச்சனையின்றி படம் வெளியாகும் சூழல் ஏற்பட்டுள்ளதாம். ஜெயம் ரவி, அன்சிகா நடிப்பில் உருவாகியுள்ள புதிய படம் ரோமியோ ஜூலியட். இப்படத்தை லக்ஷ்மண் இயக்கியுள்ளார். இப்படத்தின் பணிகள் எல்லாம் முடிவடைந்து விட்டதால் வருகிற ஜூன் 12 இப்படத்தை வெளியிட முடிவு செய்துள்ளனர். இப்படத்திற்கு டி. இமான் இசையமைத்துள்ளார். இவருடைய இசையில் இந்த படத்தில் அனிருத் டண்டனக்கா என்று தொடங்கும் ஒரு பாடலை பாடியுள்ளார். இப்பாடலை டங்கா மாரி புகழ் லோகேஷ் எழுதியிருக்கிறார். இப்பாடல் பதிவு செய்த வீடியோவை படத்தின் ப்ரமோஷனுக்காக படக்குழுவினர் வெளியிட்டிருந்தனர். இதில் டி. ராஜேந்தரின் வசனங்களையும் பயன்படுத்தியிருந்தனர். இந்த பாடலை வைத்து டி. ராஜேந்தரை தவறாக சித்தரித்து சிலர் உருவாக்கிய வீடியோவையும் இணையதளங்களில் வேகமாக பரவியது. இதை பார்த்த ஜெயம் ரவி கூட அவரை பெருமைப்படுத்தும் விதமாக தான் இந்த பாடலை எடுத்திருக்கிறோம், இது மாதிரி தவறாக சித்தரிக்க வேண்டாம் என்று வருத்தம் தெரிவித்தார். இந்த நிலையில் இந்த பாட்டு தன்னை தவறாக சித்தரிப்பதாக கூறி டி. ராஜேந்தர் ரோமியோ ஜூலியட் படக்குழுவினருக்கு எதிராக வழக்கு தொடர்ந்தார். அதில் டண்டனக்கா பாடலை தொடர்ந்து ஒளிபரப்பவும் ப்ரமோஷன் செய்யவும் தடை விதிக்க வேண்டும் என்று கோரியுள்ளார். மேலும் இந்த பாடல் விவகாரம் தொடர்பாக தனக்கு ரூபாய் 1 கோடி இழப்பீடு தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். இது படக்குழுவினருக்கு பெரும் பிரச்சனையை ஏற்படுத்தியது. இத்தனைக்கும் இந்த படத்தில் டி.ஆரின் மகன் சிம்பு கூட ஒரு பாடலை பாடியுள்ளார். சிம்பு செய்த சமரசத்தை கூட டி. ராஜேந்தர் ஏற்கவில்லையாம். ஒரு கட்டத்தில் டண்டனக்கா பாடல் இல்லாமல் கூட படத்தை வெளியிடலாம் என்ற முடிவுக்கு வந்துள்ளனர் படக்குழுவினர். இந்த நிலையில் இந்த பிரச்சனையில் சுமூக தீர்வை எடுக்க முயற்சி செய்த படக்குழு டி. ராஜேந்தருக்கு ரோமியோ ஜூலியட் படத்தை திரையிட்டு காண்பித்துள்ளனர். முழு படத்தையும் பார்த்த டி. ராஜேந்தர் மிகவும் சந்தோஷமடைந்து படக்குழுவினருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இது ரோமியோ ஜூலியட் படக்குழுவிற்கு மிகவும் சந்தோஷத்தை கொடுத்துள்ளதா. இதனால் உயர்நீதிமன்றத்தில் டி. ராஜேந்தர் தாக்கல் செய்திருக்கும் மனுவை வாபஸ் பெற்றுக் கொள்வார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே டண்டனக்கா பாடலோடு திட்டமிட்டபடி வெளியாகுகிறது ரோமியோ ஜூலியட்.